Hi friends, welcome to Inner Magic. இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ஸ்வீட் தான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் மாதிரியே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேனில் நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம விட்டுக்கிறோம். நெய் சுட்டதுக்கப்புறமா பாசிப்பருப்பு 1 கப் அளவு அதை வந்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அதை நம்ம ரோஸ்ட் பண்ணணும். கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும், ரொம்ப ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம அதை ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி இதை நம்ம மறுபடியும் வேக வைக்க தான் போகிறோம். இது வந்து நெய்யோடு நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு குக் பண்ணுறோம். இப்போ எனக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 750 ml அளவுக்கு நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணுங்கள். ஏன்னா பாசிப்பருப்பு வேகும் போது கொஞ்சம் பொங்கி வரும். ஆனால் நம்ம வந்து நெய்யோடு அதை ரோஸ்ட் பண்ணி பண்ணும்போது அந்தளவுக்கு பொங்காது. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னா ஒரு 90% குக் ஆனால் போதும். அதாவது பாதி பருப்பு வந்து மசிகிற மாதிரி இருக்கும், பாதி பருப்பு வந்து கொஞ்சம் முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 80% 90% அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா அது உறிஞ்சிடணும். இந்த ஸ்டேஜில் இதை வந்து வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா அது முழுசாக இருக்கும்போது அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அதே பேனில் கீ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு ரவை வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். ரவையும் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு ரவை எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து அரிசி மாவு வந்து எடுத்துக்கணும். அதுவும் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே வந்து நல்ல நெய்யில் வந்து ஒரு 50%ஆவது குக் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை நம்ம நல்லா கிளறி விட்டு குக் பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக வந்து குக் ஆகும். அதுக்கப்புறமா திருவின தேங்காய், அதுவும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல உதிரியாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உப்புமா வேக வைக்கிற மாதிரியே தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது உப்புமா எப்படி வெந்திருக்குமோ அதே அளவுக்கு வெந்திருக்கும். கையில் வந்து லேசாக உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லா உருட்ட வரும். இந்த ஸ்டேஜில் வந்து 3 நல்லா கோட் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து வேக வச்சிருக்க அந்த பருப்பை வந்து போட்டுக்கலாம். நான் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. வெல்லம் இருந்ததுன்னா நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே அளவுக்கு குக் ஆகும். கொஞ்சம் கிளறும் போது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் சாப்டு நட்ஸ் வந்து போட்டுக்கிறோம். நான் வந்து பாதாமும் முந்திரியும் போட்டிருக்கேன். நீங்கள் கிஸ்மிஸ் வந்து ஆக்சுவலி போடாதீங்க, இது போட்டுக்கலாம். பிஸ்தா இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இப்போ வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கவங்க வந்து அளவாக நெய் சேர்த்துக்கோங்க. பட் இதுக்கு எவ்வளோ நெய் ஊற்றினாலுமே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். ஒரு 1 மினிட் வந்து நல்லா கிளறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உக்காரை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.